தான் லவ் பண்ண பொண்ணுக்கிட்ட லவ் யூ டூன்னு சொன்னதுனால அவள் வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு வேற ஒரு பையன் கூட கல்யாணம் அப்படின்னு சொல்லி இன்விடேஷனுமே சென்ட் பண்ணியிருப்பா அப்படி சொல்லி போன பார்ட்லேயே சொல்லியிருப்பேன். இப்போ ஹீரோ சரி உன் கதையை சொல்லி கேட்போம் அப்படி சொல்கிறப்ப ஹீரோயினுமே அவளோட சின்ன வயசுலேருந்து என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு சின்ன வயசுலேருந்து நாடகம் சினிமா அதெல்லாம் பார்த்து அதில் வர ஹஸ்பண்ட் மாதிரி தான் எல்லாருக்குமே ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கல்யாணத்தில் ரொம்ப பயந்துட்டு இருக்கப்ப தான் அவங்க அப்பா வந்து ஒவ்வொரு மாப்பிள்ளையா காட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹீரோயினுமே என்னென்னமோ ரீசன் சொல்லி ஒவ்வொரு மாப்பிள்ளையா தட்டி கழிச்சிட்டே இருக்காங்க. கடைசியில் ஒரு நல்ல சம்மந்தம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து காட்டுறப்ப அதையும் வாழான்னு தான் சொல்கிறா. பட் அவங்க அக்காவும் அம்மாவும் சேர்ந்து உன் லைஃப்பில் உனக்குன்னு ஒரு பார்ட்னர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணதுனால தான் ஹீரோயின் இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒத்துருப்பா. இப்போ ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு அவங்க அம்மா ஒரு நகை போடுறப்ப இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கோமா சொன்னதும் இதவே போய் நாளைக்கு உன் புருஷன் வீட்டில் சொல்லு தோலை உரிப்பான் அப்படி சொன்னதும் இதுக்கு மேலே ஹீரோயின் சீரியலில் நடந்ததெல்லாம் ஞாபகம் வந்துடுது. இவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓடிடுறான். ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக்கை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கரமாக சிரிப்பு வந்துடுது. இப்போ வரைக்கும் யார் ஓடி போகிறது அப்படிங்கிற டிஸ்கஷனே போயிட்டே இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கடைசியில் பேசி முடிச்சு நீயும் போவேனா நானும் போவேனா ரெண்டு பேரும் ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவெடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்.